இப்போ இந்த காமர்ஸ் கோர்ஸ் எடுத்தாலே எவ்ரிபடி ஃபீல் பேட். காமர்ஸ் தானே ஏதோ ஒரு லாஸ்ட் கிரேட் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வித்தவுட் நோயிங் தி ஃபேக்ட் வேல்யூ ஆஃப் தி காமர்ஸ் தெரியாமல் இந்த +1 +2 நல்ல மார்க் 10th நல்ல மார்க் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கலையான்னு தான் கேட்பாங்க, சயின்ஸ் குரூப் போலையான்னு தான் கேட்பாங்க. ஒன்றுமே மார்க் வாங்கலைன்னா தான் காமர்ஸ் போகணுமோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ரியாலிட்டி இஸ் நாட் லைக் தட். த ஹைலி ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ் 100% எதை படித்தா வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காமர்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைவாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதோடைய புகழ் வெளில தெரியல, ஃபேமஸ் ஏன் தெரியல அப்படின்னாக்க காமர்ஸ் கோர்ஸில் முடித்தாதான் மட்டும்தான் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப குறைச்ச. மற்ற எல்லா கோர்ஸுக்கும் ஹியூஜ் அமௌண்ட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் டாக்டர் படிக்கிறான்னு தீர்மானம் பண்ணிட்டா போதும், இந்த பிறந்த குழந்தைக்கு நீட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பேபி இருந்தால் 1 பேபி இஸ் ஈக்குவல் டு 1 lakh மினிமம் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ தே வில் ப்ரொஜெக்ட் ஒன்லி ஃபார் அதர் கோர்சஸ். பட் யூ ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் தி காமர்ஸ் கோர்ஸ். நிறையா படித்தவங்க நிறைய பேர் நல்ல மார்க் கொடுத்தவங்க பிகாஸ் தே வாண்ட் டு செட்டில் இன் லைஃப், நல்ல ஜாப் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொவைடட் இதில் பேக்ரவுண்ட் காமர்ஸ் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் வர முடியும். இன்னி ரேஞ்சுக்கு 100% எதுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னா காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான். இந்த ரீசன் இந்த +1 +2 காமர்ஸாக இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, எம்காமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன படிக்கிறாங்க? தே ஆர் லேர்னிங் லாங்குவேஜ் ஆஃப் மணி. வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் நீட் இன் த இண்டஸ்ட்ரி தட் தே ஆர் ஸ்டடியிங் தி காமர்ஸ். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எவ்ரிதிங் ரன் பை வே ஆஃப் வைட்டமின் எம், மணி. அப்போ மணி பேஸ்டு கோர்ஸ் எதுக்கு? மணியோட லாங்குவேஜ் யாருக்கு புரியும்? ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ்னா என்ன, டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, P&L என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, யாருக்கு புரியும் இந்த லாங்குவேஜ்? ஒன்லி காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான். யாராக இருந்தாலும் அட்லீஸ்ட் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் வேணும், எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும். இப்போ எல்லா ப்ரொஃபஷனும் எல்லா இண்டஸ்ட்ரியும் எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்க முடியாது. அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமர்ஸ் படித்தவங்க தான் வேணும். They started with commerce, BCom. அதில் டாப் கால்டு CA கோர்ஸ்னு பேர். The difference only 4 years தான். BCom முடிச்சும் போயிருந்தோம், UG மட்டும் பண்ணியிருக்கோம், இல்லை PG மட்டும் பண்ணியிருக்கோம். There is no much difference between UG and PG nowadays. Your starting salary may be 12,000 to 15,000 தான் கிடைக்கும். இன்னைக்கு BCom முடிச்சு நான் ஜாபுக்கு போகிறேன், அக்கௌண்டண்ட்டாக போகிறேன்னா ஒரு 15,000 கிடைச்சா பெரிய விஷயம். இன்னும் 4 வருஷம் ஒழுங்காக படிச்சுட்டோம்னா you are going to be called professional course முடிச்சிடுறீங்க. CAன்னு ஒன்று முடிச்சாக்க chartered accountant. Instead of become accountant, you are going to be called chartered accountant. Your starting salary is minimum 1 lakh rupee. With respect to this type of course, professional course, where you study is purely material. எங்க படிச்சோங்கிறது material. Whether you studied or not, that only matters. மற்ற கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கே படித்தோங்கிறது மேட்டர் இருக்குது. MBA படிச்சிருக்கோம், எந்த காலேஜில் படித்தாலும் அக்கார்டிங்லி ரேங்க் இருக்குது, அக்கார்டிங்லி சேலரி இருக்குது. 10,000 சேலரி வாங்குற MBAவும் இருக்காங்க, 70,000 சேலரி வாங்குற MBAவும் இருக்காங்க. மற்ற கோர்ஸ் எல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இருக்காதாங்கிறது பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். 100% கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ காமர்ஸ் படித்தாலே 100% கேரண்டி, அக்கௌண்டண்ட்டுக்கே 100% வேலை உண்டுனாக்க, CA முடிச்சாக்க தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஜாப் இல்லைங்கிற கவலையே கிடையாது. கன்ஃபார்ம்டு ஜாப். இன்னி தேதிக்கு இன் இந்தியா 25 lakhs சார்ட் அக்கௌண்டன்ட் தேவைப்படுது, டிமாண்டில் இருக்குது. ஏன்னா திரும்பி பார்க்குற இடமெல்லாம் கம்பெனியாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் மணி இருக்கோ அங்கெங்கெல்லாம் we need one சார்ட் அக்கௌண்டன்ட். ஆல் தி ப்ரொஃபஷனல்ஸ் தே நீட் CAவோட சைன் தேவைப்படுது. சேலரி பீப்புளாக இருந்தாலும் ஃபைலிங் போது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு சார்ட் அக்கௌண்ட் டிபெண்ட் பண்ணி ஆகும். கடை வச்சிருந்தாலும் GST ஃபைல் பண்ணுறதுக்கு CAவோட சிக்னேச்சர் தேவைப்படுது. லோன் வாங்கினாலும் we have to depend on chartered accountant. Any company to file the return income tax, they have to need chartered accountant. அது எந்த ப்ரொஃபஷன், we are not going to depend on டாக்டர் நிறைய டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியம் கிடையாது, தேவைப்பட்ட மட்டும் தான் போகிறோம். லாயர் ப்ரொஃபஷனில் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியம் கிடையாது, ப்ராப்ளம் தான் போகிறோம். இன்ஜினியர் ஆல்வேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் கிடையாது. அப்போ எந்த ப்ரொஃபஷனையும் நம்ம ஆல்வேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமாங்கிறது பிகஸ்ட் கொஸ்டின் மார்க், தேவை இருக்காது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு CA எல்லா ப்ரொஃபஷனும் CA டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். CAவோட சிக்னேச்சர் இல்லாமல் ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி,
பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, கிளியர் ஈவன் போலீஸ் ஆஃப் யாராக இருந்தாலும் தே நீடு சார்ட் அக்கௌண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. தட்ஸ் த ரீசன் திஸ் கோர்ஸ் இஸ் கால்டு எவர் கிரீன் கோர்ஸ். அதுக்கு அடித்தளம் காமர்ஸ் கோர்ஸ் தான். அப்போ இவ்வளோ வேல்யூபிள் கோர்ஸ் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்ட்ரா 4 இயர்ஸ் செல்ஃப் டிசிப்ளினாக படிக்கணும் பசங்க, அவ்வளோதான். நம்ம பசங்க நம்ம சொல்லித்தரணும் இந்த கோர்ஸ் படித்தா அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. இதில் இன்னொன்று என்னன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி லெஸ். யுவர் பேக்ரவுண்ட் இஸ் ஆல்சோ பியூர்லி இம்மெட்டீரியல். தேர் இஸ் நோ ரிசர்வேஷன். ஒன்லி டிசர்விங் கேண்டிடேட் கேன் பிகம் ஏ சார்ட் அக்கௌண்டன்ட். அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போஸ்டில் இருந்தாலும் சரி, இங்கே பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப். பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் பசங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, வாசலில் செருப்பு தைக்கிறவங்க பையன் கிளியர் பண்ணியிருக்காங்க, டீ கடை வச்சிருக்கவங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசர்விங் கேண்டிடேட் தான் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களால பணம் கட்டி வேறு எதுவும் படிக்க முடியலன்னு. மற்ற எல்லா கோர்ஸ்லையும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ½ crore பே பண்ணிட்டு செலவு பண்ண வேண்டியிருக்கு. பட் இன் சிஏ கோர்ஸ் இன் இந்தியா சீப்பஸ்ட் கோர்ஸ்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் சிஏ கோர்ஸ் தான் சீப்பான கோர்ஸ். ஈவன் சொல்லணும்னாக்க இந்த சென்னை மாதிரி உள்ள இடங்களில் எல்கேஜி ஃபீயை விட டோட்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சிஏ இஸ் வெரி லெஸ். ஐம் நாட் ஜோக்கிங். 4 வருஷம் மேக்ஸிமம் படிக்கிறோம். இந்த 4 வருஷத்து டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா, மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபா. 5 லட்சத்தில் 4 வருஷம் படிச்சு முடிச்சிட முடியும். இந்த 5 லட்சம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்டிகல்ஸ் பீரியட் ஒன்று பண்ணுவாங்க, ட்ரைனிங் போய் ஆகணும். அப்போ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா ஸ்டைஃபண்டாக வந்துடும் இந்த 2 இயர்ஸில். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது 5 லட்சம், 2 லட்சம் ஸ்டைஃபண்டாக பணம் கொடுத்துட்றாங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 லட்சம் தான் செலவு பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 4 இயர்ஸ்க்கு. ஆனால் டேக் ஹோம் சேலரின்னு பார்த்தா 1 லட்சம் ரூபா சேலரி இருக்குது. 15,000 ரூபா எங்கே இருக்குது? மியர் பிகாம் முடிச்சுட்டு வந்தாக்க ஆர் எனி டிகிரி முடிச்சு வந்தாக்க 4 வருஷம் ஒர்க் பண்ணணும்னாக்க படிச்சுட்டு ஒழுங்காக படிச்சோம்னாக்க 1 லட்ச ரூபா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே 15,000 ரூபா சேலரியில் எங்கேயா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு 1 லட்ச ரூபா சேலரி ரீச் பண்ணணும்னா எவ்வளோ வருஷம் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃப்டர் ஆல் பசங்க படிக்கணும், அவ்வளோதான். படிக்க சொல்லணும். பயங்கரமாக படிக்கணுமா அப்படின்லானும் கிடையாது. செல்ஃப் டிசிப்ளினாக படிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். பர் டே 8 hours கண்டினியூ, தட் இஸ் ஆல். ஒழுங்காக படிக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சு படிக்கணும், சும்மா புக் முன்னாடி உட்காந்துருக்க கூடாது. இந்த கோர்ஸ் டஃப்பானா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒழுங்காக படித்தா தான் பாஸ் பண்ணணும். எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனி உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க. உங்கள் சைன் இஸ் ஈக்குவல் டு சிக்னேச்சர் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாக்க ஜஸ்ட் லைக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நல்லா படித்தா தான் இருக்கணும். எப்படி யூபிஎஸ் எக்ஸாம் அப்படி படிக்கிறாமோ அதே மாதிரி படித்தாங்க. ஆனால் இது மாதிரி சீப்பான கோர்ஸ் எதுவுமே கிடையாது. பேரண்ட்ஸோட மணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் சொந்த காலில் நான் படிக்க முடியும். நிறையா அவங்கள்ட்ட பணத்தை எதிர்பார்க்காம படிக்க முடியும். முடிச்சகையோட உடனே வேலை இருக்குது. நேற்று தான் முடிச்சுங்க, மறுநாளே ஜாப் பண்ணுறேன். இந்த ரீசன் எதனாலனாக்க மற்ற எல்லா கோர்ஸில் இது மாதிரி கிடையாது. இந்த ரீசன் எதனாலனாக்க நான் நேற்று எம்பிபிஎஸ் முடிச்சுங்க, நீ போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் போய் ஆகணும். இஃப் ஐ கோ ஃபார் த ட்ரைனிங் நவ் ஐம் கோயிங் டு பி கால்டு காம்படிட்டர் ஆகிடுறேன். அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நேற்று கோல்டு மெடலிஸ்ட் லாயர் ஆகிட்டேன், நீ போய் கோர்ட்டில் வாதாட முடியுமா முடியாது. அதுக்கப்புறம் ஜூனியர் லாயராக எங்கேயா போய் இருக்கணும். எங்கேயா நான் ஜூனியர் லாயராக போகிறேன்னாக்க அவளுக்கு நான் காம்படிட்டர், அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கோர்ஸில் தான் ட்ரைனிங் முடிச்சவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும். அப்போ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு ஸ்டூடெண்ட் பீரியடே முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ட்ரைனிங் பக்கத்தில் வரும். அப்போ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன், எல்லாத்தையும் இப்போ கற்றுக்க முடியும், எல்லா கம்பெனியும் ஆடிட் பண்ண முடியும். அப்போ முடித்த கையோட சிஏ எக்ஸாம் எழுதுறான், பாஸ் பண்ணி முடிச்சாக்க எல்லாமே தெரிஞ்சும் போச்சு. இனிமேல் ட்ரைனிங் போக வேண்டாம். நேற்றுக்கு எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துருச்சு, மறுநாளே கம்பெனி போய் ஜாயின் பண்ணிடுவான். போன மாதம் வரைக்கும் ஸ்டைஃபன் 2,000 வாங்கிட்டு இருப்பாரு ஸ்டைஃபன் கொடுக்கறதுல. அடுத்த மாதம் சேலரி பார்த்தா 1 லட்ச ரூபா இருக்கும். ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி ட்ரைனிங் பீரியட் ஓவர் ஆகுதுனால. அதனால தான் இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது பல பேருக்கு தெரியுதில்லை. எதனால தெரியுதில்லைனாக்க இது படிச்சதுனாக்க கார்பரேட் எந்த லாபமும் கிடையாது. உங்களை வச்சு நான் பணம் கரைக்க முடியாது. நீட்டு படித்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உங்களை வச்சு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லாமல் இருந்த கோர்ஸுக்கு படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ணலாங்கிற கோர்ஸ் அந்த கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஒன் இஸ் கால்டு இன்டர்மீடியேட், தேர்ட் ஒன் இஸ் கால்டு ஃபைனல். யார் ஜாயின் பண்ண முடியும்? +2 முடித்தவங்க ஜாயின் பண்ணலாம். எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். +2 காமர்ஸ் தான் எடுத்துக்கணும். காமர்ஸ் படித்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லைனாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். டெபிட் என்ன கிரெடிட் என்ன எக்ஸ்ட்ரா டியூஷன் போயிட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சிஏ ஜாயின் பண்ண முடியும். +2 முடித்தவங்க வந்தாக்க ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் பண்ணி ஆகணும். இல்லை சார் நான் பிகாம் முடிச்சு வரேன், காலேஜ் லைஃப் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாக்க காலேஜ் முடிச்சு வந்தாக்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஷன் எழுத வேண்டாம். டைரெக்டாக இன்டர் அண்ட் ஃபைனல் எழுதினா போதும். 2 ஸ்டேஜ் எழுதினா போதும். +2 முடிச்சு வரவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து வரணும். காலேஜ் முடிச்சு வரவங்க டைரெக்டாக இன்டர்லேருந்து எழுதலாம் சார். ஃபவுண்டேஷனுங்கிறது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு தான். +1 +2 படித்தது தான்
உங்களுக்கு கொஷின்ஸில் இருக்க போகுது. அது கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். பட் பிகாம் முடிச்சு வர்றவங்க டிகிரி முடிச்சு எனி டிகிரி முடிச்சுட்டு வரலாம். பிகாம் தான் முடிச்சு வரணும் கிடையாது. எந்த டிகிரி வேணால் முடிச்சுட்டு வரலாம். எந்த டிகிரி முடிச்சாலும் செயல்படி ஆகும். பிகாம் முடிச்சுட்டு வந்தாக்க 50% வந்திருக்கணும். அதர் தான் பிகாம் வந்தாக்க 55% கேட்குறாங்க. ஒரு 55% கூட இல்லாமல் ஜாயின் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ 50% இருந்தால் பிகாம் முடிச்சா சிஏ ஜாயின் பண்ணிடலாம். நான் சிஏ அதர் தான் பிகாம் இருந்தாக்க 55% இருந்தால் போதும், ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இன்டர்மீடியட்டில் உங்களுக்கு 6 பேப்பர் இருக்குது. 6 பேப்பரில் 6 பேப்பர் சேர்த்து எழுதணுமாங்கிறதும் கிடையாது. எல்லாமே தெரிஞ்ச பேப்பர் தான், பிகாமில் படித்த பேப்பர் தான் இருக்கும். காஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ஆடிட்டிங் இருக்குது. எல்லாமே தெரிஞ்ச பேப்பர். நோன் டெர்மினல் பெரிய கஷ்டமானது கிடையாது. பட் இன்டெப்த்தாக படிக்க போகிறாங்க. பிகாமில் படித்தது தான் இன்டெப்த்தாக படிக்க போகிறாங்க. இப்போ டேக்ஸ்னா டாப் டு பாட்டம் படிச்சாகணும். அது மாதிரி தான் படிச்சாகணும். காஸ்டிங்னா டாப் டு பாட்டம் படிச்சாகணும். யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் தட் எவ்ரி பேப்பர். இந்த 6 பேப்பர் சேர்த்து எழுதணும் அவசியம் கிடையாது. 3 பேப்பர் குரூப் 1 குரூப் 2 பிரிக்கிறாங்க. சார் நான் ஜாப் போயிட்டே படிக்கிறேன், ஃபுல்லாக நான் அவ்வளோ தூரம் படிக்கணும் பயமாக இருக்குது, ஃபுல்லாக பாஸ் பண்ணணும்னாக்கா குரூப் வைஸ் தான். குரூப் 1 அண்ட் குரூப் 2 3 பேப்பர் ஃபார் ஃபர்ஸ்ட் குரூப், another 3 பேப்பர்ஸ் ஃபார் செகண்ட் குரூப். குரூப் 1 குரூப் 2 2 குரூப்பாக இருக்குது. ஸோ குரூப் வைஸ் எழுதலாம் அல்லது மொத்தமாக எழுதலாம். இவர் சாய்ஸ் தான். இட்ஸ் பியூர்லி ஸ்டூடெண்ட் சாய்ஸ் வந்து. இன்னொரு மெத்தட் இருக்குனாக்க, ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பரும் எழுதணும், அது அவ்வளோ கஷ்டம் அப்படிம்பாங்க. அதுவும் தப்பு. அது மாதிரி கிடையாது. குரூப் 1ல் 3 பேப்பர் எழுதணும்னு வச்சுங்க. பாஸ் மார்க் அவ்வளோ 50% எடுத்துருக்கும். 50% எடுத்தால் தான் பாஸ். ஒரு பேப்பரில் 40க்கு குறையக்கூடாது. மினிமம் பர் பேப்பர் 40, ஓவராலாக 50% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு குரூப் எழுதுறோம், 3 பேப்பர் எழுதுறோம். 40 40 40 எல்லா பேப்பரும் பாஸு, குரூப் ஃபெயில், திரும்ப எழுதி ஆகணும். ஏன்னா 50% வரல. 40 50 60 ஆவரேஜ் 50% வந்துருச்சு, பாஸ். சப்போஸ் 40 40 60 ஃபெயில், ஏன்னா 50% வரல. ஃபெயில் ஆனப்போ அடுத்து திரும்ப எழுதணும் இல்லையா? திரும்ப எழுதும்போது எந்த பேப்பர் 60 வந்து திரும்ப எழுத வேண்டாம். ரிமைனிங் 2 பேப்பர் எழுதினா போதும். லாஜிக் புரியுதா இல்லையா? அப்போ எனி பேப்பர் இஃப் யூ காட் 60 ஆர் அபோவ், தட் பேப்பர் இஸ் கால்டு எக்ஸாம்டட் பேப்பர். திரும்ப எழுதணும் இல்லை. மீதி உள்ள 2 பேப்பர் எழுதினா போதும். அப்போ ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லாமே எழுதணுமானுங்கிறது கிடையாது. சப்போஸ் போத் குரூப் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 40 50 50 இன் குரூப் 1, 40 50 50. அப்போ குரூப் 1 எழுதிருந்தா ஃபெயில். குரூப் 2 எழுதுறாரு, அதில் 50 50 60 வாங்குறாரு. அப்போ 6 பேப்பர் சேர்த்து பார்த்தா 50% வந்துருச்சு. போத் குரூப் பாஸ். அப்போ குரூப் 2ல உள்ள எக்ஸ்ட்ரா மார்க் குரூப் 1ல தான் ஷார்ட்டேஜாக இருந்தால் வைசி வெர்சா அது செட் ஆஃப் பண்ணிப்பாங்க. அப்போ ஸோ பாஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். ஒரு பேப்பர் போனால் எல்லாமே எழுதும் அதெல்லாம் கிடையாது. 60 மார்க் மேலே இருந்தால் அந்த 60 அதுக்கு மேலே இருந்து எழுத வேண்டாம். ஏதாவது குறைச்ச மார்க் இருந்தால் வேறு சப்ஜெக்ட்டில் கூட மார்க் வந்து செட் ஆஃப்லாம் பாஸ் பண்ணவும் சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ப்ரொவிஷன் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த கோர்ஸ் கஷ்டம் இருக்குது தான். பட் காமிக்கிற ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. சப்போஸ் ஒரு அட்டம் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் இன் 4 months குவார்டர்லி எக்ஸாம், ஒன்ஸ் இன் 3 months, இயர்லி 3 times. அப்போ ஒன்ஸ் இன் 4 months எக்ஸாமினேஷன் எழுதணும். 4 மாதத்துக்கு வருது. நீ ஃபெயில் ஆகிட்டுனா இன்னொரு 4 மாதம் திரும்ப எழுதலாம். அப்போ வெயிட்டிங் பீரியட் ஆல்சோ வெரி லெஸ். ஒன் டைம் எழுதினேன் 40% வந்துருச்சு, 50% வாங்கணும், 40 தான் வந்துருச்சு. இன்னொரு டைம் திரும்ப ரிவிஷன் ஒன்லி எனக்கு. அப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% வாங்கி பாஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் வைஸ் எழுதலாம், மொத்தமாக 6 பேப்பரும் எழுதலாம். அப்போ இன்டர்மீடியட் முடிச்சப்பறம் குரூப் 1 குரூப் 2 போத் முடிச்சதுக்கப்புறம் தென் தே ஹவ் டு கோ ஃபார் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். 2 வருஷம் ஆர்டிகல்ஸ் பண்ணணும், ட்ரைனிங் பீரியட். மற்ற கோர்ஸ்லாம் எல்லாம் முடிச்சப்பறம் ட்ரைனிங் பண்ணுவோம். இப்போ ட்ரைனிங் பீரியட் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஆர்டிகல்ஷிப்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடிட்டரை போய் ஜாயின் பண்ணணும், எல்லா கம்பெனி ஆடிட்டும் பார்க்கணும். உங்கள் சேலரி கேஸ் தான் பசங்க தான் பார்ப்பாங்க. ஸோ ஹவு டு ஃபைல் த ரிட்டர்ன் எல்லாம் கற்றுப்பாங்க. அப்போ ஆடிட்டர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இங்கேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ண போகிறார். அப்போ தொழிலையும் கற்றுக்கிறார், சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்குது. ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தியரிட்டிக்கல் நாலேஜ் பீரியட்லேயே கிடச்சிருது, டூரிங் த பீரியடே கிடச்சிருது. முடிச்சதுக்கப்புறம் 6 months கழிச்சு ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். 6 மாதம் ஸ்டடி ஹாலிடே. தேர் ஆஃப்டர் தே கேன் ரைட் ஃபைனல் எக்ஸாமினேஷன். ஃபைனல் எக்ஸாம் இதே மாதிரி 3 + 3 6 பேப்பர். இதே ப்ரொசீஜர் தான். மினிமம் 40 மார்க் கொடுக்கணும். ஓவராலாக 50% இருந்தால் அதுவும் பாஸ். ஒன்ஸ் தே கம்ப்ளீட்டட் தே ஆர் கோயிங் டு பி கால்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இவ்வளோ வேல்யூயான கோர்ஸ். ஸோ டஃப்னு சொல்கிறதோ படிக்க முடியாது அது மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ அட்டம்ப்டானா எழுதலாம். தெர் இஸ் நோ ஏஜ் பார் அட் ஆல். எந்த ஏஜில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஈவன் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் 65 yearsல ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க.
58ல் பண்ணி ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் பார் கிடையாது.